அர்ஜுனாவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு அவர் தொடர்பில் அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வர வேண்டும் என்கின்ற குரல்கள் இருந்திருக்கின்றன. அதனை தாண்டி அடுத்தடுத்து அவர் மீது முறைப்பாடுகளும் குவிந்து வருகின்றன. என்ன நடக்கின்றது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா தொடர்பாக சில தினங்களாக இலங்கை முழுவதும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அதாவது நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில், அதாவது நாடாளுமன்ற மரபை மீறி அவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்தார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அது தொடர்பாக சிங்களவர்கள், சிங்கள அமைப்புகள் பல கருத்துக்களை கூறி வருகின்றன. இதற்கிடையில் அவர் தெரிவித்த சில கருத்துக்கள், அதாவது தனது முகநூல் நேரலையிலாக இருக்கட்டும் அல்லது கிரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலாக இருக்கட்டும், புலிகள் அமைப்பின் தலைவர் தொடர்பாக அவர் பேசிய விடயங்கள் தொடர்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுகின்றது. அதனை தாண்டி தமிழர்கள் தொடர்பாக இவர் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு சிங்களவர்களும் ஆதரவு வழங்குகின்றார்கள். அவர் சொல்வதில் என்ன தவறு இருக்கின்றது என்கின்ற கேள்வியையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். 10வது பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வை தொடர்ந்து அவர்தான் இன்று வரை பேசுபொருளாக இருக்கின்றார் இலங்கை முழுவதிலுமே. இந்த நிலையில்தான் அவர் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கொடுக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் போலீஸ் தலைமையகத்திலும் இவ்வாறு அவர் தொடர்பிலே முறைப்பாடுகள் கொடுக்கப்படுகின்றது. அதிலே யார் யார் அந்த முறைப்பாடுகளை கொடுத்தார்கள், இதற்கு போலீசார் எந்த விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் பல கேள்விகள் இருக்கும். அதுக்கு மேல இந்த முறைப்பாடு தொடர்பாக வெளியான செய்தியை ஒருக்கா பார்த்துவிட்டு அடுத்ததாக ஏனைய விடயங்களை பேசலாம். அந்த வகையில் அர்ஜுனாவுக்கு எதிராக சுவர்ண பூமி தேசிய இயக்கம் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் பிரிவினவாத கருத்துக்களை முன்வைத்து வருவதாக சுவர்ணபூமி தேசிய இயக்கத்தின் தலைவர் அசங்க ருவன் பொதுப்பட்டிய இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஆளும் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரம் சமூக செயற்பாட்டாளர்களான பாலித்த லட்சுமண், சிவில் சமூக செயற்பாட்டாளர் குணரத்ன அதிகாரி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமார உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்தியினூடாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் தென்னிலங்கையிலே இந்த விவகாரம், அதாவது அர்ஜுனா தொடர்பான விவகாரம் எந்த அளவிற்கு மோசமாக போகின்றது, எவ்வளவு எதிர்ப்பு அங்கு கிளம்பி இருக்கின்றது. ஆகவே அவரை சிறையில் அடைக்க வேண்டும், அவரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சிங்கள அமைப்புகள் இன்று பலவிதமான கருத்துக்களையும் முறைப்பாடுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த விவகாரம் தொடர்பாக கூறிய போது அவர் தெரிவித்திருக்கின்றார், அர்ஜுனா தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக இன்னுமே நடவடிக்கைகளோ அல்லது விசாரணைகளோ ஆரம்பிக்கப்படவில்லை, இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு கிழமைக்குள் நாங்கள் ஆராய்வோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த கட்டமாக இது எவ்வாறு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது, அதாவது இந்த முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமா அல்லது அதனை தாண்டி ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது தொடர்பாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா தொடர்ந்து தற்போது சிங்கள இணையதளங்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் நேர்காணல்களை வழங்கிக் கொண்டு வருகின்றார். அவர்களின் தலைவர் முக்கியமானவர் என்று கூறுகின்றார், அவர்தான் தெய்வத்துக்கு சமன் என்று கூறுகின்றார். இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் முகநூலிலாக இருக்கட்டும் அல்லது ஊடகங்களிலாக இருக்கட்டும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். இங்கு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் பிரித்து பார்க்கப்படுகின்றார்கள், இரண்டு இனங்களும் இங்கு சமனாக பார்க்கப்படுவதில்லை என்கின்ற பல கருத்தையும் அவர் கூறி வருகின்றார். இதிலே அவர் செய்கின்ற செயற்பாடு அனைத்துமே பிழையாகவா இருக்கா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படி இல்லை. அவர் செய்கின்ற சில செயற்பாடுகள் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனையை தென்னிலங்கைக்கு கொண்டு செல்லுகின்ற வகையிலும் அமைந்திருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். செய்கின்ற அனைத்தையுமே பிழை என்றும் சொல்ல முடியாது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அவர் அனுர அரசுக்கு எனது ஆதரவு என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது தமிழர்களுக்கு எதிராக செயற்படாமல் சரியான முறையில் அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது சுகாதாரத்துறை சார்ந்து ஏனைய நடவடிக்கைகள் எடுக்கின்ற பட்சத்தில் அதற்கு அனைத்துக்குமே தான் ஆதரவு வழங்குவதாகவும் அவர் இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவர் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர், ஆகையால் அவர் மீது இலகுவாக, அதாவது முந்தைய காலங்களில் எடுத்த போது நடவடிக்கை எடுக்க முடியாது சிறப்புரிமை ஒன்று இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த விவகாரங்கள் இப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இனிமேல் நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. அது தொடர்பாக அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம். நான் நடராசா ஜெயகாந்த்.